السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு மிகவும் வேகமாக அல்லாஹ் பதில் வழங்குகின்றான். நம்முடைய ஆசைகள், தேவைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அதே போன்று தான் இந்த சூறா பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்த ஒரு சூறா. நாமும் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். நம்முடைய ஆசைகள், தேவைகள் இவைகளை முன்வைத்து நாம் இந்த சூறாவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன சூறா என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة என்று வரக்கூடிய 9 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறா. இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூறா. நம்முடைய ஆசைகள், தேவைகள் இவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு சூறா. இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.